அப்பமும் தண்ணீரும். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமில் இருந்தும் யூதாவில் இருந்தும் சகலவிதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளின் கிரியைகளினால் தங்களுக்கு விக்கிரகங்களைச் செய்து அவற்றை ஆராதிக்கிறார்கள். கர்த்தரோ அவர்களுடைய நம்பிக்கையாய் இருக்கும் விக்கிரகங்களை அழித்து போட சித்தமுள்ளவராய் இருக்கிறார். விக்கிரகங்கள் தங்களுக்கு உதவி செய்யும் என்று இஸ்ரவேல் புத்திரர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர்களுக்கு உதவிக்கு பதிலாக ஏமாற்றமே உண்டாகும். கர்த்தர் அவர்களுக்கு ஆதரவாய் இருக்கிற எல்லாவற்றையும் அழித்து போடுவார். எருசலேமில் இருந்தும் யூதாவில் இருந்தும் சகலவித ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும் கர்த்தர் அவர்களை விட்டு விலக்கி போடுவார். அப்பமும் தண்ணீரும் இல்லாமல் மனுஷரால் ஜீவிக்க முடியாது. யூத மார்க்கத்தின் சபையும் யூத தேசமும் இப்போது வளர்ந்து வயதாய் போயிற்று. வயதான பின்பு அழிவின் பாதையில் போய்கொண்டிருக்கிறது. வயதானவர்கள் மரணத்தை நோக்கி போவது போல யூதா தேசமும் அழிவை நோக்கி போகிறது. திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினால் தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். சகரியா 8:4. எருசலேம் புத்திரரால் கோலின் உதவி இல்லாமல் நடக்க முடியாது. அவர்களால் கோலை பிடித்து கொண்டுதான் நடக்க முடியும். கோல் அவர்களுக்கு ஆதரவாய் இருக்கிறது. கர்த்தரோ அவர்களுக்கு ஆதரவாய் இருக்கிற கோலை விலக்கி போடப் போவதாக எச்சரிக்கிறார். யூத ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்புக் கொடுத்தார்கள். இதன் பின்பு அவர்களுடைய தேசம் அழிவின் பாதையில் சென்று சீரழிந்து போயிற்று. அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுதற்கு கல்லும் பதிலுக்கு பதிலளித்தலுமாய் இருக்க கடவது. காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது. அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீதும் சொல்லியிருக்கிறான். ரோமர் 11:9-10. யூத தேசம் மாத்திரமல்ல, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிற எல்லா தேசங்களும் அழிந்து போகும். அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அவர்களை விட்டு விலக்கி போடுவார். அப்பம் ஜீவனுக்கு ஆதாரமாய் இருக்கிறது. கர்த்தரோ அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும் விலக்கி போடுவதாக எச்சரிக்கிறார். கர்த்தரே இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் ஆதரவாக கொடுத்து அவர்களை பராமரித்தார். இவ்விரண்டு ஆதரவுகளையும் அவர்கள் தங்களுடைய ஜீவனுக்கு ஆதாரமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தர் தங்களுடைய ஜீவனுக்கு கொடுத்த ஆதரவை தங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தினார்கள். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தாமல் அவருடைய நாமத்தை தூஷிப்பதற்காகவும் அவருக்கு கோபம் உண்டாக்குவதற்காகவும் பாவமான வழிகளில் பயன்படுத்தினார்கள். கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வந்து இறங்கிற்று. கானான் தேசத்திலே மழை பெய்யாதபடிக்கு கர்த்தர் வானத்தை அடைத்து விட்டார். இதனால் அவர்களுக்கு அப்பம் என்கிற ஆதரவும் தண்ணீர் என்கிற ஆதரவும் இல்லாமல் போயிற்று. உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாயிருக்கும். உன் தேசத்து மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். நீ அழிய மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கி வரும். உபாகமம் 28, 23, 24. கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்காமல் நிறுத்திவிட்டால் நம்முடைய ஆதரவுகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போகும். நமக்கு அப்பமும் கிடைக்காது, தண்ணீரும் கிடைக்காது. மனுஷன் ஜீவிப்பதற்கு அப்பமும் தண்ணீரும் தேவை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஜீவ அப்பமாகவும் ஜீவ தண்ணீராகவும் இருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராக இருக்கும் வரையில் மாத்திரமே நமக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுப்பார். இது கர்த்தர் நமக்கு கொடுக்கும் நல்ல பங்கு. கர்த்தர் இந்த பங்கை நம்மை விட்டு எடுத்து போடாமல் இருப்பதற்கு நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார்.
யோவான் 4:14. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். யோவான் 6:27. நிறைவேறிய முன் அறிவிப்புகள். யூதாவின் மீதும் எருசலேமின் மீதும் பஞ்சம். ராஜாக்களும் அதிபதிகளும் யூதாவில் இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விட்டதினால் ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு தகுதியான ஆட்கள் ஒருவரும் இல்லை. யோசியாவின் மரணத்திலிருந்து பாபிலோனிய சிறையிருப்பு வரையிலும் யூதாவின் தலைவர்கள் பலவீனமானவர்களாகவும் துன்மார்க்கமானவர்களாகவும் இருந்தார்கள். ஜனங்கள் ஒடுக்கப்படுவார்கள். வாலிபன் முதிர் வயது உள்ளவனுக்கும் கீழ்மகன் மேன் மக்களுக்கும் இடும்பு செய்வான். யூதா தேசம் அழிந்து போகும். ஆகையினால் ஒருவனும் தன்னை ஜனங்களுக்கு அதிபதியாக வைக்க வேண்டாம் என்பான். எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிற்று. யூதா எருசலேம் ஆகியவை அழியும் போது நீதிமான்கள் பாதுகாக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யூதா எருசலேம் ஆகியவை அழியும் போது துன்மார்க்கர் அழிந்து போவார்கள். கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரை நியாயம் விசாரிப்பார். கர்த்தர் தமது ஜனத்தின் பிரபுக்களை நியாயம் விசாரிப்பார். நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள். சீயோன் குமாரத்திகளின் அகந்தை நிமித்தம் அவர்கள் மீது நியாய தீர்ப்பு. அவர்களுடைய அலங்கார வஸ்திரங்கள், ஆபரணங்கள் ஆகியவற்றின் நிமித்தம் அவர்கள் மீது நியாய தீர்ப்பு. அவர்களுடைய ஆடம்பரங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் சபிக்கப்படும். புருஷர்கள் யுத்தத்தில் விழுவார்கள். யுத்தத்தின் அழிவிற்காக புலம்பலும் துக்கிப்பும் உண்டாகும். வருங்காலத்து உபத்திரவ காலத்திற்கு பின்பு யூதரில் 2 பங்கு மனுஷர் அழிக்கப்படுவார்கள். மனுஷர் மத்தியிலே புருஷருக்கு பஞ்சம் உண்டாகும். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்துக் கொள்வார்கள். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும். அர்மகதோன் யுத்தத்திலும் வருங்காலத்து உபத்திரவ காலத்திலும் இஸ்ரவேலில் ஒரு சிலர் அழிந்து போகாமல் மீதியாயிருப்பார்கள். ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் கழுவுவார். எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கிவிடுவார். சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். எருசலேமில் உள்ள இஸ்ரவேலின் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். பாபிலோன் யூதாவை அழிக்கும் சம்பவம். அப்பம் என்கிற எல்லா ஆதரவும் விலகும். தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவும் விலகும். ஏசாயா 3:2-5 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறவர்கள் அனைவரும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். சிறு பிள்ளைகள் தேசத்தை ஆளுகை செய்வார்கள். ஒருவருக்கொருவரும் அயலானுக்கு அயலானும் விரோதமாயிருப்பார்கள். வாலிபன் முதிர் வயதுள்ளவனுக்கு இடும்பு செய்வான். கீழ்மகன் மேன்மகனுக்கு இடும்பு செய்வான். யூதாவின் அழிவுக்கு ஒருவனும் பொறுப்பேற்க மாட்டான். தேசம் ரட்சிக்க கூடாதபடிக்கு அழிந்து போயிருக்கும். மற்றவர்களுக்கு உதவி புரிய முடியாத அளவிற்கு ஜனங்கள் ஏழைகளாக இருப்பார்கள்.